ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பை டு ஆட்ட நாயகன் ஸ்போர்ட் சேனல். இவ்வளவு நாளா ஆர்சிபி அணி ஈசால கப் நம்மதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. இப்ப ஒரு வழியா ஈசால கப் நம்மதுன்னு சொல்லிட்டு டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல உமன்ஸ் ஆர்சிபி அணி வேற லெவல்ல விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். ஆர்சிபி உமன்ஸ் டீம் கேப்டன் ஸ்மிருதி மந்தானா தான் கேப்டன்ஷிப் பண்றாங்க. பயங்கரமா கேப்டன்ஷிப் பண்ணாங்க. டீமை எப்படி வழி நடத்தான்னு, எப்படி பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணணும்னு எல்லாமே தெரிஞ்சு காமன் கம்போஸ்டா இருந்து அவங்க டீம் வழி நடத்தி இப்போ ஒரு டைட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவுக்கு உறுதுணையா இருந்த ஒரு பிளேயர்னா அலைசா பெரி, ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க இல்லைன்னா ஆர்சிபி அணி பிளே ஆஃப் கூட போயிருக்க மாட்டாங்க. போன சீசன் மாதிரியே 2 மேட்ச் வின் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாங்க. மும்பைக்கு அகைன்ஸ்டா ஆர்சிபி அணி பிளே ஆஃப் போனோம்னா அந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் ஒரு நிலையில இருக்கும்போது பயங்கரமா விளையாண்டு பவுலிங்ல 6 விக்கெட் எடுத்து பேட்டிங்ல ஒரு 40 ரன் அடிச்சு ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு எலிமினேட்டர் கூட்டி போனாங்க. அந்த எலிமினேட்டர் மேட்ச்லயும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க 3 விக்கெட் எடுத்து 40 ரன் மறுபடியும் அடிச்சு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க டீமை ஃபைனல் கூட்டி போயிட்டாங்க. நான் கூட நினைச்சு நம்ம ஆர்சிபி மென்ஸ் டீம் மாதிரி தான் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி நடந்தது. ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு பவர் பிளேல வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். டெல்லி கேபிட்டல் அணி பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் 49 ரன் கொடுத்து 10 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸ்ரேயங்கா பட்டேல் இவங்க ஒரு யங் கிரிக்கெட்டர், பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே சொல்லலாம். கடைசியில் இவங்க தான் மேட்சை மாற்றி விட்டது 4 விக்கெட் எடுத்து. அதுக்கப்புறம் 113 ரன் அடிச்சாங்க டெல்லி கேபிட்டல் அணி. இதை ஈஸியா சர்ச் பண்ணலாம்டா, 15 ஓவர்ல முடிச்சலாம்னு நினைச்சு கடைசியில பார்த்தா ஆர்சிபி அணி கடைசி வரையும் தட்டி தட்டி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. லாஸ்ட் ஒரு 4வது பால்ல ஒரு 4 அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. இந்த வெற்றியை ஆர்சிபி அணி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு டெடிகேட் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 16 வருஷமா இந்த கோப்பைக்காக எங்கிட்டே இருந்தாங்க. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சரி, ஆர்சிபி ஃபேன்ஸ் சரி, இப்போ ஒரு வழியா வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபி அணி. இதே மாதிரி ஆர்சிபி மென்ஸ் டீம்லாம் IPL 2024 நம்ம ஆர்சிபி அணிக்காக டைட்டில் வின் பண்ணுவாங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.